நிலச்சரிவு, பேரிடர் நேரிட்ட வயநாடு உள்பட கேரளாவின் வடக்கு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை அறிவித்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். தொடர்ந்து பொழியும் மழையால் மீட்புப் பணிகளில் தொய்வு காணப்படும் நிலையில் மழை குறித்தான முன்னெச்சரிக்கையை பார்க்கலாம். கேரளாவில் காசர்கோடு மாவட்டம் பணத்தூரில் அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. குட்லு, அயன்கண்ணு, வெள்ளரிக்குண்டு, முலியாறு, பாயாறு ஆகிய இடங்களில் தலா 11 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் நிலச்சரிவு எனும் பெருந்துயரம் நேரிட்டுள்ள வயநாடு, மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 5 மாவட்டங்களில் அதி கனமழை பொழியக்கூடும் என்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்திருந்தது. மேலும் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு, பத்தினம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம் என கேரளாவின் வடக்கு மாவட்டங்களில் கனமழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இவற்றில் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை வரை மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆனால் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜானின் கணிப்பு இதற்கு மாறாக உள்ளது. மாடரேட் ரெயின்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இயல்பாக டெய்லியாக நடக்கிற அந்த மாதிரி ஒரு ரெயின்ஸ் தான் பாசிபிள். ஸோ கனமழைக்கான வாய்ப்பு அங்கே வயநாட்டில் இன்னைக்கு குறைவு தான். ஸோ ஆரஞ்சு அலர்ட்னா எனக்கு தெரிஞ்ச 64 மில்லிமீட்டர்ல இருந்து 115 மில்லிமீட்டர். ஸோ நார்மலாக அந்த அளவுக்கு கூட இருக்குமான்னு டவுட்டு. பட் 50 மில்லிமீட்டர் அந்த மாதிரி ரேஞ்சில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது தான் பார்க்குறோமே தவிர இந்த பெரிய கனமழைக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கிறத பார்க்குறோம். மேற்கு திசை காற்று வேகம் குறைந்து விட்டதை நம்ம பார்க்குறோம். ஸோ மலைமேகங்கள் அந்த மலைப்பகுதிக்கு சென்று அங்கே அடர்த்தி அடைந்து கடும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் காற்றின் குவிப்பு நிலவுவதாக குறிப்பிட்டுள்ள பிரதீப் ஜான், இதன் காரணமாக உள் மாவட்டங்களிலும் சென்னையிலும் வெப்பச்சலன மழை பொழியக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு பக்கத்தில் நமக்கு அந்த மேற்கு திசை காற்றோட வேகம் குறைந்தனால இங்கே உள் மாவட்டங்களில் நமக்கு காற்றின் குவிப்பு காரணமாக வெயிலும் அதிகரிக்கும். காற்றின் குவிப்பு காரணமாக உள் மாவட்டங்களில் வருகின்ற நாட்களில் நமக்கு இடி மின்னலோட இங்கே பகுதி கடந்த 10-12 நாட்கள் நமக்கு உள் மாவட்டங்களுக்கு பெருசாக மழை கிடையாது. மலைப்பகுதியான நீலகிரி மற்றும் வால்பாறையில் நம்ம கனமழையானது பார்க்குறோம். மற்றபடி இந்த பக்கம் மழையே இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். ஸோ இன்றிலிருந்து பார்க்கும்போது நமக்கு உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் சென்னை போன்ற கடலோர மாவட்டங்களுக்கும் மழைக்கான அந்த இடி மின்னலுக்குடைய வெப்பசலன மழை தொடரும். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மழை இருக்கும். ஆனால் மிக கனமழை அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் பார்க்கும். வரும் நாள்களில் தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, தேனி ஆகிய மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழையும் பிற மாவட்டங்களில் வெப்பச்சலன மழையும் பொழியக்கூடும் என்று பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார்.